குடும்பத்தில் பெரும் குழப்பம், அதாவது சமாளிக்க முடியாத அளவுக்கு சிக்கல்கள் ஏற்பட்டு விட்டது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் சமீபத்தில் கலைஞரின் மகள் செல்வியோட கணவர் இறந்தார். ஒரு 6 மாதத்துக்குள்ளே இறந்து விட்டார். ஜனவரி மாதம் செல்வி சித்தரஞ்சன் சாலை வீட்டிற்கு சென்று பஞ்சாயத்தை தொடங்கி இருக்கிறார். சொத்து பஞ்சாயத்தா? ஆமாம். சொத்தை பிரித்து கொடுங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர் போட முடியல, ஒரு டெண்டர் போட முடியல, எது கேட்டாலும் நீங்கள் தலையிடக்கூடாது, யாரும் செஞ்சு தரக்கூடாதுன்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ மட்டும்தான் கருணாநிதிக்கு பிள்ளையா? கருணாநிதியோட பிள்ளையா இல்லாமல் இருந்தால் நீ இந்த பதவிக்கு வந்திருப்பியா? எங்களுக்கு அப்பா யார்? அண்ணன் ஏதோ பேசாமல் இருக்குன்றதுக்காக அப்படியே விட்டுருவியா? இது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் நடக்குது, விட்டுருவியா? எந்த விஷயத்துக்காக ஒரு அதிகாரிகிட்ட இது ஃபோன் பண்ணாலும் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து செய்யக்கூடாதுன்னு உத்தரவு இருக்குது. தினேஷ் கிட்ட பேசுனா இவன்கிட்ட பேசணும். நான் ஏன் தினேஷ் கிட்ட பேசணும்? அம்போன்னு விட்டுட்டீங்க. 4 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் ஒரே ஒரு காரியத்தை கூட இந்த ஆட்சியில் என்னால் செஞ்சுக்க முடியல. எவனோ வரான், கட்சி பேரை சொல்லி செஞ்சுக்கிட்டு போகிறான். எங்கள் அப்பா கட்சி அது, எங்கள் அப்பாவோட மகள் நான். ஒரே வயிற்றில் பிறந்த சிப்ளிங்ஸ். ஆமாம். ஸ்டாலின் அவர்களும் செல்வியும் 3 பேர். சொந்த பத்மாவதி, மூக்கமுத்து ஓவர், தயாளு அம்மாள், ஸ்டாலின், தமிழரசு, அழகிரி பெரியவர், ஸ்டாலின், தமிழரசு, அழகிரி, செல்வி, ராஜாத்தி அம்மாள், கனிமொழி ஓவர். அந்த லைன் இது எல்லாமே இவங்க சிப்ளிங்ஸ். தமிழரசுக்கு எப்போ நம்ம ஆட்சி வந்தாலும் ஸ்கிராப்பு கான்ட்ராக்ட் தமிழரசுக்கு தான் மொத்தமாக கொடுப்பாங்க. இந்த வாட்டி அந்த ஸ்கிராப்பு கான்ட்ராக்டை பிரித்து செல்வ பிறந்தகைக்கு ஒரு பங்கு, அண்ணாமலைக்கு ஒரு பங்குன்னு, அண்ணனுக்கு ஒரு பங்குன்னு 3ஆக பிரித்து அதை கொடுக்குறீங்க. யார் ஆட்சி இங்கே நடக்குது என்று அவர் கத்தியதும், சரி நீங்கள் இப்போ சிங்கிள் மதர், அதனால் உங்களுக்கு மந்த்லி 50 lakhs என்றது ஜனவரியில் எடுக்கப்பட்ட முடிவு. இவங்க அழகிரிக்காகவும் பேசியதால் எங்கே இவங்க போய் அழகிரியோட கூட்டணி வைத்து விட போகிறார் என்று அழகிரிக்கு எனக்கே தெரியும். அது கவர்மெண்ட் வந்ததுலேருந்து மாதம் 2 ரூபா கொடுத்துட்டு இருந்தேன். 2 கோடி மாதம் செலவுக்கு அந்த குடும்பம். 2 ரூபா, 2 லட்ச ரூபாய் நினச்சேன். 2 கோடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அலவன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி 3 கோடின்னு ஆகிட்டாங்க. செல்விக்கு இந்த மாதம் 50 லட்ச ரூபா கொடுத்துட்டு கண்டிஷன், டெண்டரு, டிரான்ஸ்ஃபர்னு எந்த ஃபோனும் அவங்ககிட்டேருந்து வரக்கூடாது இப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் 2 பேரும் என்ன நினச்சிருப்பீங்க? பரவாயில்ல, அண்ணன் இவர் கொடுக்குறாரு, பரவாயில்லையே, மாதம் 50 ரூபா கொடுக்குறாருன்னு. வேலுவை கூப்பிட்டு, அண்ணே பார்த்துக்குங்கண்ணே, வேலு மாதம் கொடுத்துக்கிட்டு, அண்ணே என்று சொல்லிவிட்டார். சரியா? இப்போது அமலாக்கத்துறை வந்த பிறகு ரத்தீஷ் என்ற தம்பி கிட்டத்தட்ட 3000 கோடி அடித்திருக்கிறார் என்ற தகவலை கேட்கும் செல்விக்கு எப்படி இருக்கும்? யாருன்னே தெரியாதுல அந்த பையன். எவனோ சம்பாதிச்சுட்டு போகிறான். கட்சிக்காரன் சம்பாதிச்சிருந்தா கூட பரவாயில்ல. அதுவும் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் வார்த்தைகளை என்னால் நிகழ்ச்சியில் சொல்ல முடியாது. தமிழரசுக்கும் கோவம் தான், அவருக்கு சாஃப்டான கேரக்டரு, அவருக்கும் வருத்தம். ஸ்கிராப்பு 3ஆக பிரித்து கொடுக்குறீங்க. 1/3 அண்ணாமலைக்கு, 1/3 செல்வ பிறந்தைக்கு, எனக்கு ஒன்று கொடுக்குறீங்க, நான் இது பண்ணிட்டேன். இவன் யார்? இவங்களெல்லாம் இந்த பிளட் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல, கருணாநிதி கிட்ட நீ கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எல்லாரும் அரவணைச்சிட்டு இருப்பார் தெரியுமா? மாறன் ஃபேமிலி கூட விட மாட்டார், கவனிச்சிருக்கியா? மேனேஜ் பண்ணி எல்லாருக்கும். செல்விக்கு வருஷம் புடவை கடை போடணும் சொல்லியிருக்கேன் அந்த கதையா. ஜெயதர்ஷன் கூட யோ சொல்லி அப்படின்னோடனே செல்வி வந்து அக்காடு ஹோட்டலில் ஒரு ஃப்ளோரில் புடவை வியாபாரம். இத்து போன புடவையெல்லாம் 2 லட்ச ரூபா கொடுத்து கட்சிக்காரன் வாங்கிட்டு போவோம். உண்மைப்பா, இதெல்லாம் வரலாறுப்பா. வியாபாரம் அடிப்படை போகுது சார். ஓகே, இல்லைன்னா புடவையோட தரம் பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஒரு ஃப்ளோரு கொடுத்த உடனே 2 நாள் சாரி வந்து இது மாதிரி புடவையை பார்த்ததே இல்லை, இந்தாங்க 5 லட்ச ரூபா வைங்க இந்த ஃபோட்டோ பண்ணிட்டு ஒவ்வொரு மாட்டுச் செயலராக கட்சிக்காரனாக வந்து பார்த்துட்டு போயிட்டு தலைவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி செல்வி பார்த்துக்குவாங்க. இவருக்கு ஸ்கிராப்பு கான்ட்ராக்டர். அந்த பையன் ஒருத்தர் சினிமாவில் நடிக்கிறாங்க, மௌனகுருவில் எல்லாம், அருள்நிதி, அவனுக்கு ஒரு 4-5 படம். அமிர்தத்தை கலைஞர் டிவியில் ஒரு சிஓ பொசிஷனில் அவர் இருக்கார். எல்லாரும் வேணும். இல்லை உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்ன சொன்னோன்னா, இந்த 2G கேஸ் இருக்குல்ல சார், அதெல்லாம் சன் டிவியில் போட்டு ரிப்பீட்டாக தமிழ்நாட்டுக்கு பரிச்சயமானதே அதான். ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பெரிய சண்டை வந்துருச்சு. அதன் பிறகும் வந்து தயாநிதி மாறனுக்கு சீட்டு கொடுத்து நிற்க வச்சு சீட்டு கூப்பிட்டுட்டார். அப்புறம் தான் சரி இது இவனுங்க ஆபத்து, இவனுங்களை தள்ளி வைக்கிறத விட பக்கத்தில் வைக்கிறது தான் நல்லது என்று
முடிவெடுத்து தான் இதயம் இனித்தது கண்கள் பணித்தன என்று இவர்கள் ஒன்றாக சேர்ந்து 3 பேர் கொன்னது தான் மிச்சம். 2 அவர்கள் ஒன்றாக சேர்ந்தார்கள். இந்த குடும்பம் இருக்குல்ல, ஸ்டாலின் குடும்பம், ஒருத்தரையும் கிட்ட சேர்க்கறது இல்லை. ஆட்சிக்கு வந்தவுடன் இவர்கள் செய்த முதல் வேலை, கருணாநிதி பெயரில் இருந்த சொத்துக்களை அத்தனையும் யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ ஷேரா அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து அதை வாங்கிக்கிட்டது. அது இன்செக்யூரிட்டியும் ஒரு காரணமாக இருக்குமா? என்ன, நீ கிட்ட வராது அவ்வளோதான். ஒரு கருணாநிதியோட சொத்து தானே இது. இந்த முரசொலி கட்டடம், அச்சகம், அதெல்லாம் அந்த கோடம்பாக்கம் இருக்க அந்த பில்டிங்கு, ட்ரஸ்ட்டு எல்லாம். நாளைக்கு ட்ரஸ்ட்டில் கிளைம் பண்ண வந்துட்டாங்கன்னா மார்க்கெட் ரேட்டு, இவங்க யாரும் போய் வெளியில் முணுமுணுக்க கூடாதுன்றதுக்காக. இது நான் சொல்கிறது மே மாதம் 2021 நடக்குது. எவ்வளோ நாள் அப்போ பிளானில் இருக்காங்கன்னு பாரு. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்தோடனே அந்த உடனே இன்றைக்கி சதுர அடி ஒரு 10,000 வச்சுக்கோங்க, ஸ்கொயர் ஃபீட்டு 10,100 போட்டு நம்ம கனிமொழி ஒன் ஷேரு, இந்தம்மா ஒன் ஷேரு. முரசொலியோட பிரிண்டர் அண்ட் பப்ளிஷர் யார் சொல்லுங்க? உதயநிதி அவர்களா? சார், துர்காவோட சொந்தக்கார பையன் கார்த்திகேயன் சண்முக சுந்தரம், கலைஞர் டிவி கார்த்திக்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? மொத்தத்தையும் கட் பண்ணி விட்டாங்க. யாராவது ஏதாவது என்னென்னா அவங்க வந்தால் இது இவங்க ஐடியா பாரு, அவங்க வந்தால் ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துருமா. கலைஞர் சொந்தக்காரங்க ஆட்சியில் தலையிடுறாங்க, நிர்வாகத்தில் தலையிடுறாங்க. நீங்கள் யார் கொடுத்த ஐடியா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யூசி சூப்பர் சீம் இதுலலாம் அவர் தலையிடுறாரா? யாரு? இதனால தான் ஸ்டாலின் வீணா போனது. இவன் உன் ரத்தம், 1000 நடந்தாலும் செல்வி அவனை விட்டு கொடுக்காது. அன்னைக்கு கூட வந்து நிற்பாங்க சார், நிற்பாங்க. சொந்தக்காரங்கல்ல. கருணாநிதி அரெஸ்ட் பண்ணப்போ அழுதுகிட்டு கண்ணீர் இருக்க நீங்கள் தான் ஓடினீங்க, அப்பாவை தூக்கிட்டு நம்மளை தூக்கிட போகிறாங்கன்ட்டு. எல்லாம் வந்து நான் கனிமொழி உட்காந்துருந்துச்சு பார்த்தீங்களா சென்ட்ரல் ஜெயில் வாசல்ல. யூசி வந்து நிற்பார. ஆனால் இவன் யூசியை தான் நம்பினார். அவர் அந்த யூசி தான் டெல்லிக்கு ஃபோனை போட்டு மக்வானான்னு நினைக்கிறேன், அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேர் ஹிதேஷ்குமார் மக்வானான்னு சம்திங். இல்லை, அதான் நீங்கள் சொல்கிற பேர் தான், லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்க. ஃபோன் பண்ணி ஆஃபீஸர்ஸை தொடாமல் சர்வேயர் ஜென்ரலாகவே ஏதோ இருக்காருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இவ்வளவு பிரச்சனை வெடிக்கிறது. அண்ட் அந்த ஆர்எஸ்எஸ் பிரமுகரிடம் அப்பாயின்மெண்ட் பெற்றுக் கொடுத்தது யார் என்பதை பின்னர் அறிவிக்கிறேன். அந்த பெயர் இப்போதைக்கு தெரிய வேண்டாம். இது இப்படி இருக்க எப்படி தேர்தலை சந்திப்பார்கள்? அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு ஜூனியருடன் நானும் கேள்விப்பட்டேன். ஜூனியருடன் இன்று வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, 0.5% ஓட்டு கூட இல்லாத ஒரு